இஷா தொழுதோம், அது இபாதத்து. ஆனால் நாங்கள் அங்க போய் ஒரு ஃபாத்திஹாவை ஒரு யாசினை ஓதினா அது ஜியாரத்து. இந்த இபாதத்து வேற, ஜியாரத்து வேற. அதையும் இதையும் கலந்தால் வாழ்க்கையில பிரச்சனை. நாங்கள் தொழுதது இபாதத்து, போய் நாங்கள் யாசினை ஓதினா, நாங்கள் போய் சூரா ஃபாத்திஹாவை அந்த இடத்துல ஓதினா அது ஜியாரத்து. இன்றைக்கு இதுதான் பிரச்சனை. நாங்கள் அந்த இடத்துக்கு போய் யாசின் ஓதினால் கபரு வணங்கிகள், நாங்கள் ஜியாரத்து செய்யக்கூடியவர்கள், நாங்கள் ஃபித்னாக்களை உருவாக்கக்கூடியவர்கள். நாங்கள் ஃபித்னாக்களை உருவாக்கக்கூடியவர்கள் அல்ல, நாங்கள் அவர்களை உயிருக்கு மேலால மதிக்கக்கூடியவர்கள். எங்களை ஃபித்னாக்குள்ளாக்கக்கூடியவர்களாக ஆக்கக்கூடியவர்கள் அவர்கள் தான் எங்களை ஃபித்னாக்காரர்களாக ஆக்கக்கூடியவர்கள். முகத்துக்கு முன்னால ஃபைட் பண்ண இயல, வெக்கம், உடம்புல தெம்பு இல்லை, முகத்துக்கு முன்னால ஃபைட் பண்ணல. ஒரு நடிகர்கள் போல ஜியாரத்து செய்பவர்கள் போல வருவார்கள், ஜியாரத்தையும் செய்வார்கள், நல்ல பிள்ளைகள் போல வீடியோக்களையும் எடுப்பார்கள். அந்த வீடியோக்களை ஃபேஸ்புக் யூடியூப்ல அப்படியே அப்லோட் பண்ணுவாங்க. நேருக்கு நேர் மோத வெக்கம், மோத சக்தி இல்லை. நாங்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. நாங்கள் உண்மையாக வழிபாடுகளை கைப்பிடித்த கரம் பிடித்தவர்கள். நாங்கள் உண்மையாக அதன் மூலமாக வெற்றி கண்டவர்கள். சௌதா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்களுடைய புகாரியிலே வரக்கூடிய செய்தி. சௌதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்களுடைய அடிமை பெண் ஒரு நியத்து வைக்கிறார். யா ரசூலல்லாஹ், நான் ஒரு பயணம் செல்ல இருக்கிறேன். அந்த பயணம், நான் செல்ல இருக்கின்ற பயணம் சிறப்பான முறையிலே அமைந்தால், ஏன பயணத்தில் பிரச்சனைகள் வராவிட்டால், ஆபத்துகள் வராவிட்டால், முசீபத்துகள் வராவிட்டால், நான் சிறப்பான முறையில் அந்த பயணத்தை போய் மீண்டும் வீடு வந்து சேர்ந்தால் நான் உங்களுடைய தலைக்கு மேலால ராத்தி படிப்பேன், ரபானை தட்டுவேன் என்று நியத்து வைக்கிறார்கள். சொல்லுகிறார்கள், நான் பயணத்தை போனேன், ஏன பயணத்தில் எந்த பிரச்சனையும் வரல, எந்த ஆபத்தும் வரல. இப்ப நான் நேர்ந்தது கொண்டு இருக்கிறது, அந்த ரப்பானை தட்ட வேண்டுமே. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள், நீங்க எப்படி ஆசைப்பட்டீங்களோ அப்படியே நீங்கள் என் மீது என்னை புகழ்ந்து பாடுங்கள், அந்த ரப்பானை தட்டுங்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். இந்த புகழ் மாலையை தான், இந்த ரஃபாய் ராத்திபை தான், இந்த தஃபடிப்பதை தான் சுல்தானுல் ஆரிஃபீன் அஹ்மதுல் கபீருர் ரிஃபாயி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் விரும்பினார்கள். இன்றைய தினம் 8வது நாளான இன்றைய தினம் சுல்தானுல் ஆரிஃபீன் அஷேக் சையது அஹ்மதுல் கபீருர் ரிஃபாயி மௌலானா நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கத்தஸல்லாஹு சிர்ருல் அஸீஸ் அன்னவர்களுடைய மௌலிதுர் ரிஃபாய் மௌலிது மஜ்லிஸ் சிறப்பாக இந்த பள்ளிவாசலிலே அசர் தொழுகைக்கு பிறகு சுமார் 5 மணி அளவில் ஆரம்பிக்கப்பட்டு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் இப்பொழுது எங்கள் மத்தியில் இந்த சிறப்பான கந்தூரி பெருவிழாவில் சிறப்பு பயான் நிகழ்த்த வருகை தந்திருக்கின்றார்கள் சுல்தானுல் ஆரிஃபீன் அஹ்மதுல் கபீர் ரிஃபாய் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு கத்தஸல்லாஹு சிர்ருல் அஸீஸ் அன்னவர்களுடைய பெயர் சுமந்து ஒரு அரபு கல்லூரியாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய ரிஃபாயியா அரபிக் காலேஜ் வெலிகம கப்புவத்தையில் அமைந்துள்ளது. அந்த ரிஃபாயியா அரபு கல்லூரியினுடைய மௌலவியாக ஆலிம்களாக பட்டம் பெறுவதற்கு பல ஆலிம்கள் இன்று அங்கே ஓதிக்கொண்டிருக்கின்றார்கள். அந்த வரிசையில் அந்த மதரசாவில் முதலாவதாக மௌலவி ஆலிம் பட்டம் பெற்ற ஒரு ஆலிம் தான் இன்று எங்கள் மத்தியில் பயான் நிகழ்த்த வருகை தந்துள்ளார்கள். மதிப்புக்குரிய அப்துர் ரஹ்மான் ரிஃபாய் ஆலிம் ஹஸ்ரத் அவர்கள் இப்பொழுது உங்கள் மத்தியில் சிறப்பு பயான் நிகழ்த்துவார்கள். இந்த பயான் நிகழ்ச்சி நேரடியாக மீரான் சாஹிப் டிவியினூடாக இலங்கைக்கு மாத்திரமல்ல உலகெங்கும் ஆன்லைனில் இப்பொழுது லைவ் டெலிகாஸ்ட் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதுபோன்று ஆர்கேஎஸ் ஊடகத்தின் சமூக ஊடகத்தினூடாகவும் அது பதிவிடப்பட்டு கொண்டிருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله. الصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين. اللهم صل على رسولك سيدنا ونبينا ومولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم وفي فرقانه المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون. صدق الله العليم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم المرء مع من أحب أو كما قال عليه الصلاة والسلام. صدق رسول الله صلى الله عليه وسلم. رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. ربي زدني علما وارزقني فهما. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله. الصلاة والسلام عليك يا حبيب الله. الصلاة والسلام عليك يا رحمة للعالمين يا محمد. اللهم صل وسلم وبارك عليه. ஆரம்பமாக வல்லவன் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனையே போற்றி புகழ்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். அவனுடைய ஸலவாத்தும் சலாமும் எம் நெஞ்சில் நிறைந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களுடைய வாழ்க்கைதான் தங்களுடைய வாழ்க்கை என்று அன்னார் எந்த வழியை பின்பற்றி வாழ்ந்தார்களோ அதே வழியில் அணுவும் தவறாமல் வாழ்ந்த உத்தம சஹாபா தோழர்கள், தாபிஊன்கள், தபுஅத் தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், நாதாக்கள், மஷாயிஹ்மார்கள், குத்துபுமார்கள், அவுலியாக்கள், சாதாத்துமார்கள் இன்றிலிருந்து கியாமத்துடைய நாள் வரைக்கும் எம்பெருமானார் ஹபீபு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வாழ்க்கையை பின்பற்ற போகின்ற பின்பற்றி கொண்டிருக்கின்ற அனைத்து முஃமினான முஸ்லிமான விசேஷமாக இந்த இடத்திலே இருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ஸலவாத்தும் சலாமும் என்றென்றும் நிலவட்டுமாக. அன்புக்குரிய சகோதரர்களே, மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய சாதாத்துமார்களே, உலமா பெருமக்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய நல்லடியார்களே, நாங்கள் எல்லாம் புனிதம் நிறைந்த ஒரு மஜ்லிஸில் இருந்து கொண்டிருக்கிறோம். இன்றைய தினம் சுல்தானுல் ஆரிஃபீன் அஹ்மதுல் கபீருர் ரிஃபாயி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அன்னவர்களுடைய திருநாமத்தை இந்த இடத்திலே நாங்கள் ஓதி அன்னவர்களுடைய பரக்கத்தை பெற வேண்டும், நல்ல ஆசியை பெற வேண்டும் என்ற நோக்கத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுல்தானுல் ஆரிஃபீன் அஹ்மதுல் கபீருர் ரிஃபாயி நாயகத்துடைய பரக்கத்தினால் எங்களுடைய துனியா ஆகிராவுடைய தேவைகளை இலேசுபடுத்தி வாழ்க்கையில் நஷ்டமில்லாமல் பரக்கத்து நிறைந்த செழிப்பான கடனில்லாத வாழ்க்கையை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. அன்பின் சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய நல்லடியார்களே, ஒரு பேருக்கு பின்னால் ஒரு பட்டத்தை கூறினால் அந்த பட்டம் சிறப்பாக விளங்கும். ஒரு பெயரை தனித்து சொல்வதை விட, ஒரு பெயரை மாத்திரம் சொல்வதை விட, ஒரு பெயரோடு சேர்த்து இன்னொரு பெயரையும் சேர்த்து சொன்னால் அதற்கு மரியாதையும் மதிப்பும் அதிகமாக இந்த உலகத்திலே காணப்படுகிறது. அந்த வகையில் நாங்கள் டிரெக்டாக விஷயத்துக்குள்ளே போனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பேர்நாமத்தோடு எந்த விடயம் சேர்க்கப்படுகிறதோ, அல்லாஹ்வுடைய திருநாமத்தோடு அல்லாஹ்வுடைய பேர்நாமத்தோடு எந்த பெயர் பொருத்தப்படுகிறதோ அதனுடைய சிறப்புகள் விசேஷங்கள் அதிகம். உதாரணமாக ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர். இந்த அல்லாஹ்வுடைய தூதர் சும்மா ரசூலுக்கும் ரசூலுல்லாஹ்வுக்கும் நிறைய வித்தியாசங்கள் காணப்படுகிறது.
ரசூலுல்லாஹ் என்று சொல்லக்கூடியவர்கள் என் நெஞ்சில் நிறைந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். அவர்களுடைய இடத்துக்கு யாருக்கும் வர முடியாது. வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். நபியே நாயகமே, நாங்கள் உங்களை ரஹ்மத்துல் லில் ஆலமீனாக இந்த உலகத்துக்கு அனுப்பினோம். அது ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய திருத்தூதர். அல்லாஹ்வோடு பேர் நாமம் இணைக்கப்பட்டது. குர்ஆனிலே மேலும் அல்லாஹ் சொல்லுகிறானே, நாகத்துல்லாஹி, அல்லாஹ்வுடைய ஒட்டகம். சும்மா ஒட்டகம் அல்ல, அந்த ஒட்டகத்துக்கு குர்ஆனிலே சொல்லப்பட்ட அந்த நாகத்துல்லாஹ் என்று சொல்லப்படுகின்ற அல்லாஹ்வுடைய ஒட்டகத்துக்கு சிறப்புகள் கண்ணியங்கள் அதிகம். காபத்துல்லாவை எடுத்துக்கொள்வோமே, காபத்துல்லா, அல்லாஹ் காபா என்று சொல்லவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், 3 விடயம் இருக்கிறது, செய்ய தேவையில்லை, பார்த்தாலே நன்மை. ஒன்று காபத்துல்லா, காபத்துல்லாவை கண் குளிர்ச்சியாக பார்த்து கொண்டாலே நன்மை. குர்ஆனை பார்த்து கொண்டாலே நன்மை. எங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கிய எமது பெற்றோர்களை கண் குளிர்ச்சியாக சும்மா பார்த்து கொண்டாலும் நன்மை என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். கஅபத்துல்லா, அல்லாஹ்வோடு இணைக்கப்பட்ட பெயர். கலாமுல்லா, அல்லாஹ்வுடைய குர்ஆன். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு ஆக பெரிய முஅஜிஸத்தாக கிடைக்கப்பட்ட குர்ஆன். யாருக்கும் அது போன்ற ஒன்றை இயற்ற முடியாது. வந்தார்கள், வலீத் இப்னு முஹைரா போன்றவர்கள் வந்தார்கள், குர்ஆனை மாற்ற பிரட்ட அவர்கள் தயாராவினார்கள். எந்தவித சாத்தியங்களும் அவர்களுக்கு ஏற்படவில்லை. குர்ஆன் எப்போது இறங்கப்பட்டதோ அன்று தொடக்கம் இன்று வரைக்கும் 1400 வருடங்களை தாண்டினாலும் இன்றும் அதே குர்ஆன் அதே வடிவில் ஒரு ஹர்ஃபு கூட, ஒரு ஹரக்கத்து கூட, ஒரு நொகத்தா கூட மாற்றப்படாதவாறு இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அன்பின் சகோதரர்களே, அந்த வரிசையிலே நாங்கள் பேசினால் ஔலியா உல்லாஹ், அல்லாஹுடைய ஔலியாமார்கள் இனி நாங்கள் இருந்து கொண்டு இருக்கிறோமே, நாங்கள் அவங்கள நினைச்சு தானே இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறோம். ஔலியா உல்லாஹ், அல்லாஹுடைய வழிமாறுகள், இறைநேச செல்வர்கள். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான், அலா, அறிந்து கொள்ளுங்கள், அலா இன்ன ஔலியா அல்லாஹி லா ஹௌஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்ஸனூன். ஔலியாக்கள் மார்களிடத்திலே கவலைகள் இல்லை, எந்த பயமும் இல்லை. அவர்கள் அல்லாஹ்வோடு இருந்தவர்கள், அல்லாஹ்வை நேசிக்கக்கூடியவர்கள். குத்துபுல் அக்தாப் கௌசுல் ஆலம் முஹியத்தீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரகுல் அஸீஸை எடுத்துக்கொண்டாலும், சுல்தானுல் ஆரிஃபீன் அஹ்மத் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை எடுத்துக்கொண்டாலும், ஷாதுல் நாயத்தை எடுத்துக்கொண்டாலும், ஷேக் உஸ்மான் அப்பா வலியுல்லாஹி தஆலா அன்ஹு அவர்களை எடுத்துக்கொண்டாலும், இவங்கள் எல்லாம் எங்களை போல வருமா? இன்றைக்கு நாங்கள் செய்த அமல் என்ன? எங்களையும் விட மிகவும் உச்ச இடத்திலே இருக்கக்கூடிய ஔலியாக்களை மதிக்கக்கூடியவர்களாக நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மஜ்லிஸிலும் ஒவ்வொரு மௌலிதுகள் ஓதப்பட்டு இன்றைக்கு கதாநாயகனாக திகழக்கூடியவர்கள் தான் சுல்தானுல் ஆரிஃபீன் அஹ்மதுல் கபீருர் ரிஃபாயி நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அவனோட வாழ்க்கையை பிரட்டி பாருங்கள். சும்மா சாதாரணமான ஒரு மனிதர் அல்ல. சுல்தானுல் ஆரிஃபீன் அஹ்மதுல் கபீருர் ரிஃபாயி நாயகம் பிறக்க முன்பிலிருந்து, பிறந்ததிலிருந்து, வளர்ந்ததிலிருந்து அதிசயம் நிறைய கராமாத்துகள் காட்டிக் கொண்டிருந்தவர்கள் தான் சுல்தானுல் ஆரிஃபீன் அஹ்மதுல் கபீருர் ரிஃபாயி நாயகம் அன்னவர்கள். ஹிஜ்ரி 517 ஆண்டு உம்மு உபைதா என்ற ஊரில் பதாய் என்ற பிரதேசத்தில் பிறந்தவர்கள் தான் சுல்தானுல் ஆரிஃபீன் அஹ்மதுல் கபீருர் ரிஃபாயி நாயகம் அன்னவர்கள். அவங்களோட உம்மாவுடைய பேர் ஃபாத்திமா, அவனோட வாப்பாவுடைய பேர் அபூ சாலிஹ். இந்த 2 பேருக்கும் கிடைச்ச புள்ளதான் சுல்தானுல் ஆரிஃபீன் அஹ்மதுல் கபீருர் ரிஃபாயி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ். இவங்களை மிச்சம் பராமரித்தவர் அவர்களுடைய மாமா மன்சூர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள். அவர்களை பராமரித்து, அவர்களை அன்பு காட்டி சீராட்டி பராமரித்தவர் அவர்களுடைய தாயின் நானாவாக இருக்கலாம் அல்லது தம்பியாக இருக்கலாம், மாமனார் மன்சூர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் அவர்களை பராமரித்தார்கள். ஒரு நாள் தூங்குகிறார்கள். மன்சூர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் தூக்கத்திலே நெஞ்சில் நிறைந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை கனவிலே காண்கிறார்கள்.
சஹாபா தோழர்களும் எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களை விட தூரமாகி இருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களிடத்திலே ஒரு சின்ன புள்ள விளையாடி கொண்டிருக்கிறார். இதை கனவிலே காண்கிறார் மன்சூர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள். கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த சின்ன புள்ள யாரு? உங்களுக்கிட்ட விளையாடி கொண்டிருக்கிறாரே, உங்களுக்கிட்ட விளையாடி கொண்டிருக்கிறாரே, இந்த சின்ன புள்ள யார் என்று கேட்கிறார்கள். சொன்னார்கள் கனவிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள், உங்களோட குடும்பத்தில் உங்களோட வாரிசாக உங்களுடைய குடும்பத்தில் பிறக்கக்கூடிய ஒரு புள்ளதான், அவர்கள் தான் சுல்தானுல் ஆரிஃபீன் அஹ்மதுல் கபீருர் ரிஃபாயி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். இன்னும் ஒரு நாள் கனவிலே வந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் கனவிலே வந்தார்கள். சொன்னார்கள், உங்களுடைய சகோதரிக்கு 40 நாள்ல ஒரு புள்ள கிடைக்கும். அந்த புள்ள கிடைச்சால் அலி அல் வாசித்தி என்பவரிடம் நீங்கள் ஓத கொடுங்கள், ஓத கற்றுக் கொடுங்கள், ஓதுவதற்காக அனுப்புங்கள் என்று சொல்கிறார்கள். 40 நாள் கழிந்தது. சகோதரிக்கும் பிள்ளை கிடைத்தது. பிள்ளை கிடைச்சா அது யார்? சுல்தானுல் ஆரிஃபீன் அஹ்மதுல் கபீருர் ரிஃபாயி நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அதிசயத்தை பாருங்கள். புள்ளைய பார்க்கணும், ஏன் சகோதரிக்கு கிடைச்ச புள்ளையை நாம் பார்க்க வேண்டும் என்று ஆர்வத்தோடு ஆசையோடு சகோதரியுடைய வீட்டுக்கு செல்கிறார்கள் மன்சூர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். சுல்தானுல் ஆரிஃபீன் அஹ்மதுல் கபீர் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பிறந்த பச்சை பிள்ளையாக இருக்கிறார்கள். அஃபத்தை மூடியவர்களாக, அதிசயம் அல்லவா, ஔரத்தை மூடியவர்களாக இருக்கிறார்கள். சும்மா பேசல்ல, ஔரத்தை மூடியவர்களாக இருக்கிறார்கள். மன்சூர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கையை அப்படியே எடுக்கிறாங்க. மீண்டும் அஹ்மதுல் கபீர் ரிஃபாய் நாயகம் மறைத்துக் கொள்கிறார்கள். அவர் எடுக்கிறார், இவர் மறைக்கிறார், அவர் எடுக்கிறார், இவர் மறைக்கிறார். அந்த டைம்ல இருந்து கராமத்துகளை வெளிக்காட்டினவர் தான் அஹ்மதுல் கபீருர் ரிஃபாயி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அன்னவர்கள். 7 வயதிலே அலி அல் வாசித்தி என்பவரிடத்திலே குர்ஆனை கற்று 7 வயதில் அல் ஹாஃபில் என்ற பட்டத்தை பெற்றார்கள். சுமார் 15 வயதில் மார்க்க அறிவு எல்லாவற்றையும் கற்று இல்ஹாமியத்தான அறிவை அவர்கள் விளங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இல்ஹாமியத்தான அறிவு என்றால் உள்ளத்திலே இருக்கக்கூடிய, எமது உள்ளத்திலே இருக்கக்கூடிய ஒன்றை, மற்றவருடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய ஒன்றை என்னால் பார்க்க முடியாது. ஆனால் அந்த சக்தியை, அந்த இல்ஹாமியத்தான அறிவை அல்லாஹ் ஒரு கராமத்தாக சுல்தானுல் ஆரிஃபீன் அஹ்மதுல் கபீர் ரிஃபாய் நாயகத்துக்கு கொடுத்தான். ஒரு மனுஷனை பார்த்ததோடு விளங்கிக் கொள்வார், இவர் இப்படிப்பட்டவர் தான், இவட மனசில் இதுதான் இருக்கிறது, பொறாமை இருக்கிறது, கஞ்சத்தன்மை இருக்கிறது, வஞ்சகம் இருக்கிறது, பெருமை இருக்கிறது என்று ஒரு மனிதனை பார்த்து பேசி பழக வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. பார்த்தவுடன் விளங்கக்கூடிய இல்ஹாமியத்தான அறிவை வல்லவன் ரஹ்மான் சுல்தானுல் ஆரிஃபீன் அஹ்மதுல் கபீர் ரிஃபாய் நாயகத்துக்கு கொடுத்தான். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு ஷாதுலி நாயகத்தை எடுத்துக்கொண்டால் ஷாதுலியா தரீகாவிலே ஹலராக்களை வைப்போம். குதுபுல் அக்தாப் கௌசுல்லாஹ் முஹ்யித்தீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்களுடைய வரலாற்றை பற்றி பேசினால் அவர்களுடைய அந்த மௌலிதுகளை நாங்கள் ஓதுவோம். ரிஃபாயியா தரீகா என்று வரும்போது சுல்தானுல் ஆரிஃபீன் அஹ்மதுல் கபீர் ரிஃபாய் நாயகத்துடைய வரலாறுகளை பற்றி எடுத்துக்கொண்டால் அவர்கள் நிறைய ராத்திபுகளை அடிப்பார்கள். ரஃபாய் ராத்திப் என்று சொல்லுவோமே, வெளிகாமன் கபுவத்தையை எடுத்துக்கொண்டாலும் எமது பெரிய பள்ளிவாயல், கொழும்பு பெரிய பள்ளிவாயலுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய ரிஃபாய் தரீக், அந்த பள்ளிவாயலும் கூட கந்தூரிகள் வந்தால் ராத்திபுகளை அடிப்பார்கள், தஃப்புகளை தட்டுவார்கள். சுல்தானுல் ஆரிஃபீன் அஹ்மதுல் கபீர் ரிஃபாய் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த ரபான் அடிப்பதை விரும்பக்கூடியவர்களாக இருந்தார்கள். எதனால் விரும்பினார்கள்? இந்த ரஃபாய் ராத்திப் அடிக்கிறோமே, இந்த ரபான் அடிக்கிறோமே, அவர்கள் ஏன் இதனை விரும்பினார்கள்? எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுடைய பேரப்பிள்ளை 17வது தலைமுறையில் பிறந்தவர்கள் தான் சுல்தானுல் ஆரிஃபீன் அஹ்மதுல் கபீர் ரிஃபாய் நாயகம் மன்னவர்கள். அசில் பரம்பரை. சுல்தானுல் ஆரிஃபீன் அஹ்மதுல் கபீர் நாயகத்துக்கு ஏசினால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுக்கு ஏசினதற்கு சமன். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுக்கு, உஸ்மான் அப்பாவுக்கு நாங்கள் ஏசினால்
அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு ஏசினதற்கு சமன். அவர்களுடைய சில்சிலாவில் பரம்பரையில் வந்தவர்கள் தான் இந்த குத்துபு நாயகமாக இருக்கலாம், ஷாதுலி நாயகமாக இருக்கலாம், ரிஃபாய் நாயகமாக இருக்கலாம். இது அனைத்தும் அசில் சில்சிலாவிலே பரம்பரையிலே வந்தவர்கள். அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. இந்த ரிஃபாய் ராத்திபை நாங்கள் ஓதுகிறோமே, தட்டுகிறோமே, எதனால சுல்தானுல் ஆரிஃபீன் அஹ்மதுல் கபீர் ரிஃபாய் நாயகம் விரும்பினார்கள்? சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு சஹாபா பெண்மணியுடைய வீட்டுக்கு செல்கிறார்கள். அந்த சஹாபா பெண்மணியுடைய வீட்டுக்கு சென்றால் அந்த பெண்மணி பத்ர் சஹாபாக்களை நினைத்து ரபான் அடித்து கொண்டிருக்கிறார்கள். பெண்மணிகள் எல்லாரும் சேர்ந்து பத்ர் சஹாபாக்களை நினைத்து தஃபை அடித்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு பெண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை காண்கிறார்கள். கண்டவுடனே மாத்துகிறார்கள் அந்த பைத்தை. வஃபீனா நபியுன் யஅலமு மா ஃபீ கதின். நபி ஒருவர் வந்திருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை புகழ்ந்து பாட ஆரம்பிக்கிறார். சொல்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள், நீங்க யாரை பற்றி பாடிக்கொண்டிருந்தீர்களோ, தார நினைச்சு பேசி ரஃபாய் ராத்திப அந்த தஃப தட்டி கொண்டிருந்தீர்களோ அவங்களையே நீங்க புகழ்ந்து பாடுங்க. அந்த பத்ர் சஹாபாக்களையே நீங்க புகழ்ந்து பாடுங்க. அந்த இடத்துல சொல்லவில்லை ராத்திப் படிப்பது தவறு, ராத்திப் படிக்க வேண்டாம், அந்த ரிஃபாய் ராத்திபை தட்ட வேண்டாம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லவில்லை. மௌத்தான சஹாபாக்களை நினைக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை. சொன்னார்கள், நீங்கள் எந்த பத்ர் சஹாபாக்களை நினைத்து அந்த ராத்திபை அந்த தஃபை நீங்கள் தட்டுகிறீர்களோ அதையே நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள், தொடருங்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். அது மாத்திரமல்ல, சௌதா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்களுடைய புகாரியிலே வரக்கூடிய செய்தி, சௌதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவருடைய அடிமை பெண் ஒரு நியத்து வைக்கிறார். யா ரசூலல்லாஹ், நான் ஒரு பயணம் செல்ல இருக்கிறேன். அந்த பயணம், நான் செல்ல இருக்கின்ற பயணம் சிறப்பான முறையிலே அமைந்தால், ஏன பயணத்தில் பிரச்சனைகள் வராவிட்டால், ஆபத்துகள் வராவிட்டால், முசீபத்துகள் வராவிட்டால், நான் சிறப்பான முறையில் அந்த பயணத்தை போய் மீண்டும் வீடு வந்து சேர்ந்தால் நான் உங்களுடைய தலைக்கு மேலால ராத்தி படிப்பேன், ரபானை தட்டுவேன் என்று நியத்து வைக்கிறார்கள். சொல்லுகிறார்கள், நான் பயணத்தை போனேன், ஏன்னா பயணத்தில் எந்த பிரச்சனையும் வரல, எந்த ஆபத்தும் வரல. இப்ப நான் நேர்ந்தது ஒன்று இருக்கிறது, அந்த ரபானை தட்ட வேண்டுமே. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள், நீங்க எப்படி ஆசைப்பட்டீங்களோ அப்படியே நீங்கள் என் மீது என்னை புகழ்ந்து பாடுங்கள், அந்த ரப்பானை தட்டுங்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். இந்த புகழ் மாலையை தான், இந்த ரஃபாய் ராத்திபை தான், இந்த தஃபடிப்பதை தான் சுல்தானுல் ஆரிஃபீன் அஹ்மதுல் கபீருர் ரிஃபாயி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் விரும்பினார்கள். அன்பின் சகோதரர்களே, அவர்களுடைய கராமத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அவங்க எப்படிப்பட்ட கராமத்துகளை காட்டினார்கள். ஃபதாயிஹ்ல ஒரு மஜ்லிஸுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மன்சூர் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அன்ஹு அன்னவர்களோடு செல்கிறார்கள். ஃபதாயிஹ்ல மன்சூர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்களோடு ஒரு மஜ்லிஸுக்கு செல்கிறார்கள். அந்த மஜ்லிஸ்ல நிறைய பேர் ராத்திபை அடித்து கொண்டிருக்கிறார்கள், ரஃபாய் ராத்திபை தட்டி கொண்டிருக்கிறார்கள். கொஞ்ச நேரம் கழிஞ்சதன் பின்னால் சுல்தானுல் ஆரிஃபீன் அஹ்மதுல் கபீர் ரிஃபாய் நாயகம் படிக்கக்கூடிய பருவம். ஒரு 4-5 பேர் அந்த ரபான் அப்படியே எடுத்துக்கொண்டாங்க. எல்லாரும் அடிக்கிறார்கள். ஒரு 4-5 பேர் ரஃபாய் ராத்திப அந்த தஃப அவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள். கேட்கப்பட்டுச்சு, மன்சூர் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் ஏன் அந்த ரபான்களை எடுத்தீர்கள்? சொன்னார்கள், மன்சூர் ரஹ்மத்துல்லாஹ் அவர்களை பார்த்து, ஏன் மாமாவே, இவங்க எல்லாரும் அந்த தஃபை தட்டினார்களே, இந்த 4-5 பேர்ட்ட மட்டும் இஹ்லாஸ் ஈக்கல்ல. அவங்களோட உள்ளத்தில் விளங்கிச்சு. இவங்க 4 பேரும் பெருமைக்காக, போட்டிக்காக அந்த ரபானை தட்டுகிறார்கள். அவர்களுடைய உள்ளத்தில் இஹ்லாஸ் இருக்கவில்லை. இது எனக்கு இல்ஹாமியத்தான் அறிவாக விளங்கியது, இதனால் நான் அந்த அவர்களுடைய தஃபை நான் எடுத்தேன் என்று சொல்கிறார்கள். அது மாத்திரமல்ல சகோதரர்களே, ஹஜ்ஜிக்காக செல்கிறார்கள். சுல்தானுல் ஆரிஃபீன் அஹ்மதுல் கபீர் ரிஃபாயி நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஹஜ்ஜிக்காக செல்லும் போது மத்தாஃப் தவாப் செய்யக்கூடிய இடம் வருகிறது. காபத்துல்லாவை தவாப் செய்யணும். அந்த இடத்துல ஓடர் போடப்படுகிறது.
அந்த ரபான கொண்டு போக இயலா, தஃப கொண்டு போக இயலா. உங்களுக்கு மாத்திரம் போகலாம், உங்களுக்கு மாத்திரம் தவாஃப் செய்யலாம். அந்த தஃப இந்த இடத்துல வைத்து விட்டு போக வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அப்படியே வைத்துவிட்டு போகிறார்கள். அந்த இடத்தில் ஓதல்களும் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். இப்படி ஓதல்களும் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. ருக்குனுல் யமானிக்கும் ஹஜருல் அஸ்வத் கல்லுக்கும் நடுவில் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனதன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனதன் வ கினா அஸாபன்னார். இப்படி துவா எல்லாம் கற்றுக் கொடுக்கப்பட்டதன் பின்னால் இவர்கள் போய் தவாஃப் செய்கிறார்கள். சுல்தானுல் ஆரிஃபீன் அஹ்மதுல் கபீருர் ரிஃபாயி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் சொல்கிறார்கள், நான் தவாஃப் செய்தேனே, எனக்கு ஒசக்கால எனக்கு மேலால அந்த தஃப் அந்த ரபான் சுத்தி கொண்டே இருந்தது. கராமத், அவர்கள் காட்டி தந்த கராமத், அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அந்த கராமத் அவர்கள் வெளிக்காட்டினார்கள். அது மாத்திரமல்ல, அவர்களுடைய குணங்களை எடுத்துக்கொண்டால் மனிதர்களோடு இரக்கமாக பழகுவார்கள். மனிதர்களோடு மாத்திரமல்ல, மிருகங்களோடும் இரக்க குணமுடையவர்களாக இருந்தவர்கள் தான் சுல்தானுல் ஆரிஃபீன் அஹ்மதுல் கபீருர் ரிஃபாயி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒரு நாள் சுபஹு தொழுகைக்காக செல்கிறார்கள். சுபஹு தொழுகைக்காக செல்கிறார்கள். போனால் மக்கள் எல்லாரும் பார்க்கிறார்கள், சுல்தானுல் ஆரிஃபீன் அஹ்மதுல் கபீர் ரிஃபாய் நாயத்துடைய ஜுப்பாவுடைய ஒரு கை இல்லை. கேட்கப்பட்டுச்சு, ஷேஹாங்களே உங்களோட ஜுப்பாட ஒரு கை இருக்கிறது, ஒரு கை இல்லை, காரணம் என்னென்று கேட்கிறார்கள். சொல்கிறார்கள், சுல்தானுல் ஆரிஃபீன் அஹ்மதுல் கபீர் ரிஃபாயி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்கள் சொல்கிறார்கள், நான் வுலூ செய்வதற்காக வேண்டி ஜுப்பாவை கலட்டி வைத்தேன். கலட்டி வைத்த நேரத்தில் ஒரு பூனை ஒரு கைக்கு மேலால படுத்து கொண்டது. நான் அந்த பூனையை டிஸ்டர்ப் பண்ணாமல், அந்த பூனையை தொந்தரவு செய்யாமல் கையை மாத்திரம் வெட்டிவிட்டு ஒரு கையோட சுபஹு தொழுகைக்காக வந்தேன். எப்படி குணம்! அதனால தான் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், இர்ஹமு மன் ஃபில் அர்ல் யர்ஹமுக்கும் மன் ஃபிஸ் ஸமா. பூமியில் உள்ளவற்றுக்கு நீங்கள் இரக்கம் காட்டுங்கள், படைச்ச ரப்பு வானத்திலிருந்து இரக்கம் காட்டிக் கொண்டே இருப்பான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். அது மாத்திரமல்ல, அந்த ஊரில் ஒரு நாய் இருந்துச்சு. நாயை கண்ணா நாங்கள் நஜீஸ் என்கிறோம், ஹராம், அந்த பிராணி ஹராம். நாங்கள் நாயை விரட்டுவோம், அந்த நாய்க்கு கல்லடிப்போம், செய்யாத அநியாயங்களே கிடையாது. அந்த இடத்தில் ஒரு சொறி பிடித்த ஒரு நாய் இருந்தது அவர்கள் வாழ்ந்த பிரதேசத்தில். சுல்தானுல் ஆரிஃபீன் அஹ்மதுல் கபீர் ரிஃபாய் நாயம் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? அந்த நாயை கைகள் படாமல் அந்த கைகளை மறைத்து கொண்டு அந்த நாய்க்கு என்ன பூசக்கூடியவர்களாக இருந்தார்கள். அந்த நாய்க்கென்று ஒரு கூடாரத்தை அமைத்தார்கள். அந்த நாய்க்கென்று அந்த கூடாரத்தை அமைத்து அந்த நாயை பராமரிக்க கூடியவர்களாக சுல்தானுல் ஆரிஃபீன் அஹ்மதுல் கபீர் ரிஃபாயி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருந்தார்கள். அவங்களோட குணம் இது, அவங்களோட குணம் இது, அவங்களோட குணத்தில் தான் நாங்கள் இருக்கணும். இன்றைக்கு நாங்கள் இதை ஓதி அவங்களோட குணம் எங்கள்கிட்ட வராவிட்டால் எங்களை போல கெட்டவர்கள் யாரும் இல்லை. அவங்கள பற்றி பேசி வேலில்லை, அவங்கள பற்றி கராமத்துகளை விளங்கி வேலில்லை. அவங்களோட குணம் எங்களுடைய உள்ளத்திலும் வர வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இதனால தான் சொன்னார்கள், ஒரு யுத்தத்துக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் சஹாபா தோழர்களும் செல்கிறார்கள். ஒரு சஹாபி அப்படியே நாய்க்கு கல்லடித்தார். கேட்கிறார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள், யாரு நாய்க்கு கல்லடிச்ச, யாரு நாய்க்கு கல் அடித்ததுன்னு கேட்கும்போது சஹாபாக்கள் சொன்னார்கள், இன்னார் அடித்தார் யா ரசூலல்லாஹ். சொல்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஹன்லலா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களை பார்த்து, ஹன்லலாவே ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களே, உங்களோட வேலை என்ன தெரியுமா? நாங்கள் எங்களோட வேலையை பார்ப்போம். என்ன எங்களோட வேலை? யுத்தம் செய்வது. யுத்தம் செய்கின்ற வேலையை நாங்கள் பார்ப்போம். உங்களோட வேலை என்ன தெரியுமா? ஹன்லலாவே, நாய்க்கு காட் போட்டாங்க, நாயை பார்த்துக்கொள்வது அவங்களோட வேலைன்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க. நாய்க்கு காவல் போட்ட முதல் தலைவர் எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். அவர்களுடைய குணம், அவர்களுடைய பேரப்பிள்ளை சுல்தானுல் ஆரிஃபீன் அஹ்மதுல் கபீர் ரிஃபாய் நாயத்துக்கு வராமல் இருக்குமா?
அன்பின் சகோதரர்களே, அவங்கள புகழ் மாலையை படிக்கிற நாம் அவங்களோட அந்த விடயங்கள் அவர்களுடைய குணம் எங்களுடைய உள்ளத்திலும் வர வேண்டும். அதுபோல தான் ஒரு சஹாபாக்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் ரோட்டில் போய் கொண்டிருக்கும் போது சஹாபாக்கள் குஞ்சிகளை, பறவைகளுடைய குஞ்சிகளை பிரித்தெடுத்து விட்டார்கள். தாயையும் குஞ்சியையும் பிரித்தார்கள். கேட்கப்பட்டுச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க, யாரு பிரித்தது? சஹாபாக்கள் சொல்கிறார்கள், நாங்கள் தான் யா ரசூலல்லாஹ். சொல்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள், தாயையும் குஞ்சியையும் பிரிக்க வேண்டாம், குஞ்ச தாயோட போய் சேர்த்து விடுங்கள் என்று சொல்கிறார்கள். சஹாபாக்கள் அப்படியே செய்கிறார்கள். இதே குணம் இதே மனிதர்களுக்கு மாத்திரமல்ல, மிருகங்களுக்கும் அன்பு செலுத்தக்கூடிய, மரியாதை செலுத்தக்கூடிய, அவர்களையும் மிருகங்களையும் கண்ணியப்படுத்தக்கூடிய குணம் சுல்தானுல் ஆரிஃபீன் அஹ்மதுல் கபீர் ரிஃபாயி நாயகத்துக்கு இருந்தது. அந்த குணம் நம் அனைவர்களுக்கும் வந்திட வேண்டும். அன்பின் சகோதரர்களே, இன்னும் பேசினால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அவர்களுடைய பேரப்பிள்ளை அல்லவா, அவர்களுடைய பேரப்பிள்ளை அல்லவா. நான் ஆரம்பத்திலே சொன்னேன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு எப்படி ஏசினால் வலிக்குமோ அதே போல அஹ்மதுல் கபீர் ரிஃபாய் நாயகத்துக்கு ஏசினால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு ஏசினதற்கு சமன். பரம்பரை அல்லவா. குதுபுல் அக்தாப் கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்களுக்கு ஏசினால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு ஏசினதற்கு சமன். காரணம் அவர்களுடைய அசில் பரம்பரைகள் அல்லவா. அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், ஏண்ட அஹ்லுல் பைத்துக்கு நீங்க மரியாதை செய்யுங்க, ஏண்ட அஹ்லுல் பைத்தை நீங்க மதியுங்க. அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அன்ஹு அன்னவர்கள் ஒரு பயணத்தை மேற்கொள்கிறார்கள். சின்ன பொடியனொண்டு அவரை தாண்டி போறாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பரம்பரையில் வந்த அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அன்ஹு அவர்கள் அந்த சின்ன புள்ளைய விட்டுட்டு பின்னால் போகிறார்கள். கேட்கப்பட்டுச்சு, ஏன் நீங்கள் அந்த சின்ன புள்ளைய முன்னுக்கால விட்டுட்டு பின்னுக்கால போறீங்க என்று கேட்கப்பட்ட போது சொல்கிறார்கள், இந்த சின்ன புள்ள ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய சில்சிலாவில் பரம்பரையில் வந்த புள்ளை, இதனால் நான் அவர்களை மதித்தேன். இனி நாங்கள் எல்லாரும் அவர்களை பற்றி புகழ்ந்தோம் தானே, அன்னவர்களை பற்றி புகழ் மாலையாக நாங்கள் படித்தோமே, அன்னவர்களுடைய பேர்நாமங்களை வாசித்தோம் தானே. இது அனைத்தும் சுல்தானுல் ஆரிஃபீன் அஹ்மதுல் கபீர் ரிஃபாய் நாயகத்தின் மீது வைத்த அன்பை நாங்கள் வெளிக்காட்டினோம். இந்த அன்பு இன்ஷா அல்லாஹ் கியாமத்துடைய நாளையில் கூட அல்லாஹ் அவர்களோடு எங்கள் எழுப்பாட்டுவான் இன்ஷா அல்லாஹ். அன்பின் சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, இன்றைக்கு கொஞ்சம் அப்படியே யோசித்து பார்த்தால் ஷேக் உஸ்மான் வலியுல்லாஹி தஆலா அன்ஹு அன்னவர்கள், சுல்தானுல் ஆரிஃபீன் அஹ்மதுல் கபீர் ரிஃபாய் நாயகம், இப்படி போன்ற வழிமார்கள். அதனால் நான் சொன்னேன், அல்லாஹ்வோட சேர்த்து சொல்லக்கூடியதுக்கு பவர் அதிகம், அல்லாஹ்வோடு சேர்ந்து சொல்லக்கூடிய பேருக்கு பவர் கூட. அன்பின் சகோதரர்களே, இதனால் தான் நான் ஆரம்பத்திலே அப்படியே இருந்து நான் வந்தேன். இன்றைக்கு எத்தனை பேர் ஷேக் உஸ்மான் வலியுல்லாஹி தஆலா அன்ஹு அன்னவர்களுடைய பேரில் சூரா ஃபாத்திஹாவை ஓதி சூரா யாசினை ஓதி விட்டு போய் துவா கேட்டு விட்டு யாராவது ஒருவருக்காவது சொல்ல முடியுமா, நான் ஓதப்பட்ட நோக்கம் நிறைவேறவில்லை? யாராவது ஒருவருக்கு சொல்ல முடியுமா? ஏலா, சொல்ல முடியாது. என்ன நோக்கத்துக்காக ஷேக் உஸ்மான் வலியுல்லாஹி தஆலா அவருடைய பேரில் அந்த இடத்துக்கு போய் நாங்கள் சூரா யாசினை ஓதினோமோ, சூரா ஃபாத்திஹா ஓதினோமோ, அந்த நோக்கம் சத்தியமாக சொல்கிறேன் நிறைவேற்றப்படும். அது அல்லாஹு தஆலா அவர்களுடைய ரஹ்மத்தினால். எங்கட ஒன்றுமில்லை, நாங்கள்லாம் பாவிகள், நாங்கள் எல்லாரும் பாவிகள். அவர்களுடைய ரஹ்மத்தினால் எங்களோட எத்தனை தேவை நிறைவேறப்பட்டிருக்கிறது. எத்தனை நோயாளிகளுடைய நோய் அவர்களுடைய ரஹ்மத்தினால நிறைவேறப்பட்டிருக்கிறது. ஆஃபியத்தை தந்திருக்கிறான் அல்லாஹ். எத்தனை புள்ள பாக்கியம் இல்லாதவங்களுக்கு புள்ள பாக்கியத்தை கொடுத்தவர் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. முதலாவது அவர்களுடைய திருநாமத்தை கொண்டு அவர்களுடைய பொருட்டினால். அதனால தானே நாங்கள் இஷா தொழுதோம், அது இபாதத்து. ஆனால் நாங்கள் அங்கே போய் ஒரு ஃபாத்திஹாவை ஒரு யாசினை ஓதினா அது ஜியாரத்து. இந்த இபாதத்து வேற, ஜியாரத்து வேற. அதையும் இதையும் கலந்தால் வாழ்க்கையில் பிரச்சனை. நாங்கள் தொழுதது இபாதத்து, போய் நாங்கள் யாசினை ஓதினா, நாங்கள் போய் சூரா ஃபாத்திஹாவை அந்த இடத்துல ஓதினா அது ஜியாரத்து. இன்றைக்கு இதுதான் பிரச்சனை. நாங்கள் அந்த இடத்துக்கு போய் யாசின் ஓதினால் கபர் வணங்கிகள்,
நாங்கள் ஜியாரத்து செய்யக்கூடியவர்கள், நாங்கள் ஃபித்னாக்களை உருவாக்கக்கூடியவர்கள். நாங்கள் ஃபித்னாக்களை உருவாக்கக்கூடியவர்கள் அல்ல, நாங்கள் அவர்களை உயிருக்கு மேலால மதிக்கக்கூடியவர்கள். எங்களை ஃபித்னாக்குள்ளாக்கக்கூடியவர்களாக ஆக்கக்கூடியவர்கள் அவர்கள் தான் எங்களை ஃபித்னாக்காரர்களாக ஆக்கக்கூடியவர்கள். முகத்துக்கு முன்னால ஃபைட் பண்ண இயல, வெக்கம், உடம்புல தெம்பு இல்லை, முகத்துக்கு முன்னால ஃபைட் பண்ணல. ஒரு நடிகர்கள் போல ஜியாரத்து செய்பவர்கள் போல வருவார்கள், ஜியாரத்தையும் செய்வார்கள், நல்ல பிள்ளைகள் போல வீடியோக்களையும் எடுப்பார்கள். அந்த வீடியோக்களை ஃபேஸ்புக் யூடியூப்ல அப்படியே அப்லோட் பண்ணுவாங்க. நேருக்கு நேர் மோத வெக்கம், மோத சக்தி இல்லை. நாங்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. நாங்கள் உண்மையாக வழிபாடுகளை கைப்பிடித்த கரம் பிடித்தவர்கள். நாங்கள் உண்மையாக அதன் மூலமாக வெற்றி கண்டவர்கள். அதன் மூலமாக எங்களுடைய எத்தனை தேவை நிறைவேறப்பட்டிருக்கிறது. யாருக்காவது சொல்ல முடியுமா ஏன தேவை அந்த இடத்துல ஃபாத்திகா ஓதி நிறைவேறப்படவில்லை என்று ஒரு ஆள் எழுப்பி சொல்லுங்க, ஒரு ஆள். அன்பின் சகோதரர்களே, எத்தனை பேர் பிரச்சனைகளை தீர்த்த வைத்தவர் அந்த உஸ்மான் வலியுல்லாஹி தஆலா அன்ஹு அவர்களே. யார் புறக்கணிக்கிறாரோ அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அவர்களுடைய ஒரு கோப பார்வை பட்டா போதும், மிச்சமில்லை. ஒரு கோப பார்வை பட்டா போதும், முழுக்க நாங்க அப்படியே அவர்கள் நாசமாகி அழிந்தவர்களாக இருப்பார்கள். எனவே அன்பின் சகோதரர்களே, நாங்கள் தைரியம் உள்ளவர்கள். நாங்கள் ஷேகுமார்களை, மஷாயிகுமார்களை, நாங்கள் வலிமார்களை கரம் பிடித்தவர்கள். நிச்சயமாக நாங்கள் ஒரு நாளும் தோல்வி காண மாட்டோம். எங்களுக்கு பின்னால எங்களோட சப்போர்ட்டுக்கு அவங்க வைப்பாங்க, நிச்சயமாக, சத்தியமாக. இதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பரம்பரையில் ஒரு குடும்பம் இருந்துச்சு. அந்த குடும்ப தலைவர் கணவன் வஃபாத்தாவினதன் பின்னால், அந்த கணவன் வஃபாத்தாவினதன் பின்னால் அந்த மனைவியும் அந்த பிள்ளைகளும் ஊரை விட்டு வேறொரு ஊருக்கு ஓடினாங்க. வேறொரு ஊருக்கு போனால் ஒரு முஸ்லீம், ஒரு பணக்காரர் இருந்தார். அந்த பணக்காரரிடத்திலே சொன்னார்கள், நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பரம்பரையில் வந்தவர். ஏன பரம்பரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய பரம்பரையில் வந்தவர் நான். ஏன கணவர் மௌத்தாகிவிட்டார், இது ஏன புள்ளகள். என்னை நீங்கள் இந்த ஊர்ல சேர்த்து எனக்கு உங்களோட வீட்டில் ஒரு பகுதியை தாருங்கள் வாழ்வதற்காக கேட்குறாங்க. இதுக்கு என்ன ஆதாரம்? நீ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய பரம்பரை என்று சொல்கிறீர்களே, இதற்கு என்ன ஆதாரம்? அப்படியே திரும்பி போறாங்க அந்த பெண்மணியும் குழந்தைகளும். ஒரு மஜூசியிடம், நெருப்பை வணங்கக்கூடியவரிடம் சொல்கிறார்கள், நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள், இது ஏண்ட புள்ளகள், ஏண்ட கணவர் வஃபாத்தாகிவிட்டார். அந்த மஜூசி அவர்களை எடுத்துக்கொண்டார், முஸ்லிமானவர் எடுக்கல்ல, அந்த மஜூசி எடுத்துக்கொண்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய ஒரே பிள்ளை என்பதற்காக எடுத்துக்கொண்டார். அந்த மனிதர், அந்த முஸ்லிமானவர் கனவிலே காண்கிறார், பெரிய மாளிகைக்கு பக்கத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இருக்கிறார்கள். கேட்கிறார் அந்த மனிதர், அந்த முஸ்லிமானவர் கேட்கிறார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்திலே, இந்த மாளிகை யாருக்கு யா ரசூலல்லாஹ்? சொல்கிறார்கள், அல்லாஹ்வை மாத்திரம் வணங்கினவனுக்கு. சொல்கிறார்கள் அந்த முஸ்லிமான அந்த மனிதர் சொல்கிறார், நானும் அல்லாஹ்வை மாத்திரம் தானே வணங்கினேன், உனக்கு இல்லை, இதற்கு ஆதாரம் என்னன்னு கேட்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த புள்ளகள்கிட்ட கேட்டார் இவர், நீங்க ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பம் என்பதற்கு என்ன ஆதாரம் என்று இதே ரிப்பீட்ல கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீ அல்லாஹ்வை மாத்திரம் வணங்குகிறாய் என்று சொல்கிறாயே, இதற்கு ஆதாரம் எங்க? வாயடைத்து போனார். ஓடோடி போய் ஊர் முழுக்க அந்த ஃபேமிலியை தேடுகிறார். மஜூசியுடைய வீட்டில் அந்த புள்ளகளும் அந்த மனைவியும் இருக்கிறார். சொல்கிறார்கள், இந்த புள்ளைகளையும் இந்த மனைவியும் எனக்கு தாருங்கள், நான் பாரம் எடுக்கிறேன், நான் இப்படி ஒரு கனவு கண்டேன். அந்த மஜூசி சொல்கிறார், நானும் கனவு கண்டேன். அந்த மஜூசி கனவு கண்டார். யார? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்களை. எத்தனை பேர் ஆசை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்களை கனவுல காணணும் என்று. அந்த நெருப்பு வணங்கக்கூடிய மஜூசி கனவுல கண்டார். ஒன்றுமே அமல் செய்யல, ஒரு அமலும் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவோட குடும்பத்தை மதிச்சாங்க, இதுதான் அமல்.
வேறொன்றும் இல்லை. இன்னும் மதித்ததின் விளைவாக அந்த கனவிலே கண்டபோது பெரிய மாளிகையை கண்டார்கள். அதன் பக்கத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இருக்கிறார்கள். கேட்கப்பட்டு சென்ற மஜூசி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்திலே இந்த மாளிகை யாருக்கு யா ரசூலல்லாஹ்? சொல்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உனக்குத்தான் என்றாங்க. உடனே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்களோட குடும்பத்தை மதிச்ச ஒரே காரணம். எனவே அன்பின் சகோதரர்களே, நாங்கள் பின்பற்றுகின்ற ஒவ்வொரு ஷேகுமார்களும் ஒவ்வொரு சாதாத்துமார்களும் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பரம்பரையிலே வந்தவர்கள். சுல்தானுல் ஆரிஃபீன் அஹ்மதுல் கபீர் நாயகமாக இருக்கலாம், அபுல் ஹசன் அஷாதுலி நாயகமாக இருக்கலாம், குத்துபு நாயகம் முஹியத்தீன் அப்துல் காதர் ஜீலானி நாயகமாக இருக்கலாம். எல்லாரையும் எடுத்துக்கொண்டாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய பரம்பரையில் வந்தவர்கள். எனவே அவர்களுடைய பரம்பரையில் வந்த அவர்களை நாங்கள் மதித்தால், அவர்களை நாங்கள் வரவேற்றால், அவர்களை பின்பற்றினால் நிச்சயமாக சத்தியமாக இந்த மஜ்லிஸை சாட்சியாக வைத்து சொல்கிறேன், ஒரு நாளும் நாங்கள் வழி தவற மாட்டோம். அல்லாஹ் ஒரு நாளும் எங்களை சீதேவிகளான பட்டியலே தான் வைப்பான், மூதேவிகளான பட்டியலே வைக்க மாட்டான். எனவே இந்த இடத்தில் யாரெல்லாம் வந்தார்களோ, இந்த மஜ்லிஸை யாரெல்லாம் மதித்தார்களோ அவர்கள் அனைவர்களுக்கும் அல்லாஹு தாலா ரஹ்மத்து செய்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிச்சிடியா அல்லாஹ். எங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கிய எமது பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிச்சிடியா அல்லாஹ். எங்களுக்கு இல்மை சுமந்த உஸ்தாதுமார்களுடைய பாவங்களை மன்னிச்சிடியா அல்லாஹ். உண்மையான முறையில் அஹ்லு சுன்னா வல் ஜமா என்ற கோட்பாட்டோடு வாழக்கூடிய நம் அனைவர்களையும் நீ பாதுகாத்து அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே, சுல்தானுல் ஆரிஃபீன் அஹ்மதுல் கபீர் ரிஃபாய் நாயகத்துடைய பொன்னான மஜ்லிஸ்ல நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். யா அல்லாஹ், அவர்களை புகழ்ந்து பாடினோம். யா அல்லாஹ், அவர்களுடைய பொன்மாலைகளை நாங்கள் படித்தோம். ரப்பே, அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை பற்றி பேசினோம். யா அல்லாஹ், அதே போன்று எங்களுடைய வாழ்க்கையும் யா அல்லாஹ் சீரான வாழ்க்கையாக ஆக்கிடு. ரப்பே யா அல்லாஹ், சீரான வாழ்க்கையாக எங்களை வாழ்க்கையை ஆக்கிடு. யா அல்லாஹ், கடனை விட்டும் பாதுகாப்பாயாக, பிரச்சனைகளை விட்டும் பாதுகாப்பாயாக, பலாய்கள் முசீபத்துகள் ஆஃபத்துகள் ஃபித்னாக்களை விட்டும் யா அல்லாஹ் எங்களை பாதுகாத்துடியா அல்லாஹ். சீரான வாழ்க்கையை தந்துடியா அல்லாஹ். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் எம் உயிரை விட எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை மதித்து வாழக்கூடிய பாக்கியத்தை தந்துடியா அல்லாஹ். அவர்களுடைய அஹ்லுல் பைத்துகளை மதித்து வாழக்கூடிய பாக்கியத்தை தந்துடியா அல்லாஹ். அவர்களுடைய துஆ பரக்கத்தை நம் அனைவர்களுக்கும் தந்துடியா அல்லாஹ். இந்த இடத்துல யாரெல்லாம் என்ன ஹாஜத்தை நாடியவர்களாக இந்த மஜ்லிஸைக்கு வந்து ஓதி ஹயாத்தாக்கினார்களோ அவர்கள் அனைவர்களுக்கும் நீ ரஹ்மத்து செய்வாயாக, பரக்கத்து செய்வாயாக, வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுப்பாயாக, நல்ல ஈமானை கொடுத்து விடுவாயாக. கடைசி வரைக்கும் யா அல்லாஹ் மௌத் வரைக்கும் இந்த மஜ்லிஸை ஹயாத்தாக்கக்கூடிய பாக்கியத்தை யா அல்லாஹ் இந்த இடத்தை ஹயாத்தாக்கக்கூடியவர்களுக்கு கொடுத்து விடுவாயாக. யா அல்லாஹ், இந்த மஜ்லிஸுக்கு யாரெல்லாம் பொருளினால் பணத்தினால் உதவி செய்கிறார்களோ அவர்கள் அனைவர்களுக்கும் மென்மேலும் வியாபாரங்களிலே பரக்கத்து செய்வாயாக. கடைசி நேரத்தை நல்லதாக ஆக்கிடியா அல்லாஹ். கடைசி நேரத்திலே கடைசி பார்வையாக எம் நெஞ்சில் நிறைந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பொன்னான முகத்தை பார்த்தவர்களாக கடைசி வார்த்தையாக கலிமா தய்யிபா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற தூய கலிமாவை வாயு நிறைய மொழிந்தவர்களாக, யாருடைய கண்ணீருக்கும் காரணம் இல்லாத நிலைமையில், யாருக்கும் அநியாயம் செய்யாத நிலைமையில், யாருடைய பிரச்சனைக்கும் காரணம் இல்லாத நிலைமையில் ஹுஸ்னுல் ஹாத்திமாவை நல்ல அழகான மௌத்தை யா அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வாயாக. இந்த இடத்திலே எதையெல்லாம் கேட்டோமோ, எதையெல்லாம் கேட்க மறந்தோமோ எல்லா துஆக்களையும் நெஞ்சில் நிறைந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பரக்கத்தினாலும் இந்த இடத்திலே நாங்கள் புகழ்ந்து படித்த சுல்தானுல் ஆரிஃபீன் அஹ்மதுல் கபீர் ரிஃபாய் நாயகத்துடைய பரக்கத்தினாலும் ஷேக் உஸ்மான் அப்பா வலியுல்லாஹி தஆலா அன்ஹு அன்னவர்களுடைய பரக்கத்தினாலும் யா அல்லாஹ் இன்னும் பல மஷாயிகுமார்களுடைய ரஹ்மத்தினாலும் இந்த சிறிய துஆவை ஏற்றுக்கொள்வாயாக, அங்கீகரித்துக் கொள்வாயாக. அல்லாஹும்ம ரப்பனா آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. اللهم ربنا تقبل هذا الدعاء ببركة نبينا ومولانا محمد صلى الله عليه وسلم. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. السلام.